வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மார்க்கெட் அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம எந்த ஒரு பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது இல்லை. இந்த என்டையர் வீடியோமே எஜுகேஷன் பர்பஸ் காண்டி மட்டுமே. ஸோ ஓவரால் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நெஃப்டி எரேசஸ் ஆல் த கெயின்ஸ், இதுதான் ஒரு முக்கியமான டைட்டிலு. முக்கியமா ஃபியர் ஆஃப் வார். ஸோ இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே ஒரு சின்ன சின்ன சலசலப்பு நடந்துருச்சு. ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு அட்டாக் இந்தியா பாகிஸ்தான்ல பண்ணியிருந்தாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது எக்ஸாக்டா இதே டேட்டு 1 இயர்க்கு முன்னாடி நடந்துச்சு. ஸோ அதனால கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலையும், பாகிஸ்தான் நிறைய இடத்துல ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல் ஸ்ட்ரைக் அட்டாக் பண்ணதாகவும் தகவல் வந்திருக்கு நார்த் வெஸ்ட் சைட்ல. அது எல்லாமே கச்சிதமாக முறியடிக்கப்பட்டிருக்கு, எந்த ஒரு பெரிய சேதாரமும் இல்லாம. பட் ஸ்டில் மார்க்கெட்டர்ஸ் இடையில நிறைய பதட்டத்தின் நிலைமையில மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 6% கிட்ட ஓவரால் பாகிஸ்தான்ல விழுந்திருக்கு. பட் ஸ்டில் இந்தியன் மார்க்கெட் கன்சிடரபிளி ஆன் த நோட்ல ஒரு மாதிரி பிளாட்டாவே ட்ரேட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். 300 பாயிண்ட்ஸ் கிட்ட மைனஸ் விழுந்துருந்துச்சு, பிளாட் அண்ட் ஸ்லைட்ல இருக்கு. நிப்டி -1.2%. ஓவரால் மார்க்கெட் க்ளோஸ்ட் இன் ரெட் அட் -0.1%. மிட் கேப் மட்டுமே இன்னைக்கான நாள்ல கொஞ்சம் முட்டு கொடுத்து டொமஸ்டிக்ல ஓவரால் ஃப்ரெஷ் ஹை, புது ஹையை ரீச் பண்ணிருக்கு. நிப்டி 50 மிட் கேப், நிப்டி 100 மிட் கேப். ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் டாப் மார்க்கெட் மார்னிங் கொஞ்சம் பாசிட்டிவா இன்க்ரீஸ் ஆகி அப்படியே டிக்ளைன் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஃபிளாட்டா ட்ரேட் ஆச்சு. ட்ரெண்ட் உங்களுக்கே பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். சென்செக்ஸ் -114 பாயிண்ட்ஸ் கிட்ட ஓவரால் ட்ரவுட். மார்க்கெட் நியூஸ் பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயிலோட பிரைஸ் இன்னைக்கான நாள்ல மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முக்கியமான ரீசன், ட்ரம்ப் மறுபடியும் ஈரானை த்ரெட்டன் பண்ணியிருக்காரு. நீங்க சீக்கிரம் பிசிடிடி சைன் பண்ணலனா நான் கண்டிப்பா பாம்பு போடுவேன், ஆக்ஷன் எடுப்பேங்கிற மாதிரி. இதனால க்ரூட் ஆயில் பிரைஸ் 0.68% அப் ஆகி 98ல இருந்து 101.91 பெர் பேரல் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பஜாஜ் ஆட்டோவோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அற்புதமான Q4 ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மட்டும் 103% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமா பஜாஜ் ஆட்டோ அவங்களோட ஷேர் இன்னும் ஸ்ட்ராங்கான வேல்யூ போகுங்கிறத கன்சிடர் பண்ணி பைபேக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டா 150 ருபி பர் ஷேர் கிட்ட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு நல்ல பாசிட்டிவான நம்பர்ஸ்ல இந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்றீங்கன்னா பைபேக் போகாம இருக்கிறது நல்லது. இல்ல நான் ஆல்ரெடி நெகட்டிவ் தான் ப்ரோ மேக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா பைபேக் போயிட்டு திரும்பி இதை கன்சிடர் பண்றது பெட்டரான கன்சிடரேஷனா இருக்கும். ஆட்டோ செக்டர் பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஆட்டோ கன்சிடரபிளி நிறைய ஐட்டம்ஸ் பிளான்ல வச்சிருக்காங்க. நிப்டி ஆட்டோ இண்டெக்ஸே ஓவரால் இதனால இன்னைக்கு பாசிட்டிவ்க்கு கொஞ்சம் புஷ் ஆயிருக்கு. பஜாஜ் ஆட்டோ பொறுத்த வரைக்கும் ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாயிட்டு வரதாவும், அவங்களோட எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுமே கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட்ஸ் கொடுக்குங்கிறது அவங்களோட நம்பிக்கையா இருக்கு ஃபார் த அப்கமிங் இயர். HDFC பேங்க்ல கவர்னன்ஸ் இஷ்யூ கிளியர் ஆயிடுச்சு. இப்போதைக்கு RBI எல்லா கிளியரன்ஸும் கொடுத்துட்டாங்க. CEO அப்பாயிண்ட் பண்றதுக்கான பார்த்து கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு கேட்டலிஸ்ட் அமைஞ்சு மார்க்கெட்ல ஒரு 3.1% கிட்ட அப்பா இருக்கு. FIS இனிமே HDFC பேங்க்குள்ள இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிறைய பேர் பக்கத்துல வந்திருக்கு. மீடியம் டேர்ம்ல இது ஒரு பாசிட்டிவ் இந்த பேங்க்குக்கு. ஓவரால் நான் பாக்குறது HDFC பேங்க் ஒரு நல்ல கன்சிடரபிள் ரேஞ்சில் இருக்கு. கன்சிடர் பண்ண தவறாம தயவு செஞ்சு அதை கன்சிடர் பண்ணுங்க, வாய்ப்பை விட்டுறாதீங்க. பேடிஎம் Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அது ஒரு டேர்ன் அரவுண்ட் பண்ணியிருக்காங்க. 184 கோடி கிட்ட ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தியாவே மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் 500 கோடி கிட்ட லாஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் அந்த லாஸை ரெக்கவர் பண்ணி 184 crores கிட்ட பாசிட்டிவ் பண்ணியிருக்காங்க. அவசரப்பட்டு உள்ள போய் கொதிச்சிட வேண்டாம். ஏன்னா பேடிஎம்ல நிறைய ஃபண்டமெண்டல்ஸ் கிளியர் பண்ணணும். ரீசெண்டா பேடிஎம்மோட பேங்கிங் கவர்மெண்ட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. கன்சிஸ்டன்டா உள்ள அதர் குவார்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு இந்த ஸ்டாக்ல என்டர் ஆகலாமா வேணாமான்னு பாத்துக்கலாம். L&Tயோட Q4 வந்திருக்கு. அது கன்சிடரபிளி நெகட்டிவா தான் இருக்கு, நிறைய பேர் ஆன்டிசிபேட் பண்ண மாதிரி. என்ன ரீசன் ஆலனா L&Tல பிரிடாமினன்ட் ஆஃப் ஆபரேஷன்ஸ் மிடில் ஈஸ்ட் ஏஷியால நடந்துட்டு இருக்கு. மிடில் ஈஸ்ட்ல வார் நடந்ததுனால ரியல் எஸ்டேட் எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. பிரிடாமினன்ட் ஆஃப் L&Tயோட ஆபரேஷன்ஸ் முடக்கப்பட்ட நிலையில அவங்களோட growth கன்சிடர் பண்ணதை விட கம்மியா தான் இருக்கு. பினான்சியல் இயர் 27 கைடன்ஸுமே ரொம்ப பாசிட்டிவா கொடுக்கல. ஏன்னா வார் எப்படி போய் முடியும்னு யாருக்குமே தெரியல. 34% ஆஃப் ஆர்டர் புக் மிடில் ஈஸ்ட்ல இருக்கு. அது எப்படி வேணா போய் முடியலாம். வார் டிலே ஆச்சுன்னா அந்த 37% ஆஃப் ஆர்டர் புக்கை L&T 2027 பினான்சியல் இயர்க்குள்ள பண்ண முடியாது.
அது இந்த கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவாவே அமையுது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலி இது ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி. ஒவ்வொரு டிப்லயுமே உங்களால முடிஞ்சதை கன்சிடர் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது இந்த வாரில இருந்து இது தானாவே ரெக்கவர் ஆகிவிடும். ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஆட்டோ மட்டும்தான் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. எஃப்எம்சிஜி வர்ஸ்ட் செக்டர். ஏன்னா ஜென்ரலாவே வாருங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நோக்கி போகுது. இப்போ இந்த இந்தியா பாகிஸ்தானுக்கான ஒரு சின்ன சலசலப்பு நடந்த உடனே எஃப்ஐஎஸ் வந்து மொத வித்துட்டு வெளியே ஓடணும்னு நினைக்கிறது வந்து எஃப்எம்சிஜி தான். ஏன்னா எஃப்எம்சிஜி வந்து ஹைலி வாலடைலா இருக்கும் ஜென்ரலாவே. இன்னைக்கு ஒரு வர்ஸ்ட் பெர்ஃபார்மரா இருந்துச்சு. பேங்கிங் செகண்ட் ப்ரெஷர்ல இருக்கும். பிரைவேட் பேங்க் அண்ட் பிஎஸ்சி பேங்க்ஸ் எல்லாமே அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. எச்டிஎஃப்சி பேங்க்குக்கு இன்னைக்கு எனிவே ஒரு நல்ல நியூஸ் நடந்திருந்தாலும் கூட இந்த ப்ரெஷர்னால ரொம்ப ஜாஸ்தியா எச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கான நாள்ல ஏறல. ரியல் எஸ்டேட் ஸ்டாக்மே அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. மிட் கேப் 100 ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ரெக்கார்ட் ஹை வந்து ரீட் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் கேப்மே இன்னைக்கான மார்க்கெட்ல 0.37% கிட்ட லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாப் மூவர்ஸ் இன்னைக்கான நாள்ல பாத்தீங்கன்னா காஃப்ரேஜ் வந்து அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. காஃப்ரேஜ்ங்கிறது ஒரு மிட் கேப் ஐடி கம்பெனி, பிரிடாமினன்ட் ஆன் த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்ல ஆப்ரேட் பண்றாங்க. அவங்களோட ஸ்ட்ராங் கன்சர்ன் என்னன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்குள்ள ஏஐ இன்னும் அஃபெக்ட் பண்ணலங்கிறது அவங்களோட பிரிடாமினன்டான ஹோல்ட் இருக்கு. அவங்களோட ஃபினான்ஷியல் இயர் 2027 கைடன்ஸ் ரொம்பவே பெட்டரா இருக்கு. ஈவன் லார்ஜ் கேப் கம்பெனிஸான டிசிஎஸ் இன்ஃபோஸ் எல்லாமே ரொம்ப கன்சிடரபிள் வேல்யூவான 1% 2% சொல்லும் போது இவங்க ஒரு லம்ப் நம்பர்ஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல ஏத்தி இருக்கு. இண்டிகோ வந்து நேத்து இந்த க்ரூட் ஆயில் டென்ஷன்ஸ் குறைஞ்சதுனால ஓவரால் பாத்தீங்கன்னா ஒரு 6% கிட்ட அப் ஆயிருந்துச்சு. இண்டஸ் இந்தியன் பேங்க் வந்து கவர்னன்ஸ் ரெக்கவரினால நேத்துக்கான மார்க்கெட்ல அப் ஆயிருந்துச்சு. ஏசியன் பெயிண்ட்ஸுமே க்ரூட் ஆயில்னால நேத்துக்கான மார்க்கெட்ல அப் ஆயிருந்துச்சு. இன்னைக்கான மார்க்கெட்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டார், ஹெச்யூஎல், ஜிசிசிஎல் எல்லாமே அடி வாங்கியிருக்கு. பட் ஓவரால் ஃபண்டமெண்டலி எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஸோ நீங்க தாராளமா எல்லாமே கன்சிடரபிள் ரேஞ்சில் தான் இருக்கு. எடுத்து கன்சிடர் பண்றதா இருந்தா கன்சிடர் பண்ணுங்க. பிரைவேட் பேங்க் எல்லாமே அண்டர் பெர்ஃபார்ம் தான் பண்ணிருக்கு. எஃப்ஐஎஸோட செல்லிங் பிரஷர், இந்தியா பாகிஸ்தானுக்கான வார் பேனிக் இஷ்யூனால. ஓஎன்ஜிசி, எல்என்டி இந்த கம்பெனிஸ்மே அடி வாங்கியிருக்கு. ஓஎன்ஜிசி ஸ்டாக் இப்போதைக்கு நீங்க உள்ள போக வேண்டாம். ஏன்னா க்ரூட் ஆயிலோட பிரஷர் டென்ஷன் ஈஸ் அவுட் ஆயிடுச்சுன்னா ஓஎன்ஜிசி வந்து ரொம்பவே டிராஸ்டிக்கா இறக்கிடுவாங்க. அதனால கொஞ்சம் பார்த்து என்ட்ரா வருது பெட்டரா இருக்கும். ஸ்டாக் டு பி அண்டர் வாட்ச் லிஸ்ட் வந்து பஜாஜ் ஆட்டோ. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டிவிடெண்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க, கேஷ் பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல ஆப்பிரிக்கா, ஏஷியன் மார்க்கெட், டொமஸ்டிக் மார்க்கெட் எல்லாமே பெட்டரா போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டூ வீலருக்கான டிமாண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சு அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 100%க்கு மேல போயிருச்சு. ஸோ ஸ்டாக் வந்து ஒரே குதூகலம் தான். பட் 10,000 ரூபாய் கொடுத்து உங்களுக்கு ஸ்டாக் வாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா பிஇ கொஞ்சம் விழுந்ததுக்கு அப்புறம் கன்சிடர் பண்ணுங்க. இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹீரோ மோட்டார் காப்புமே பெஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ்டிமேட்ஸ் இருக்கு. உங்ககிட்ட ஒரு 6,000 5,000 கொடுத்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா ஹீரோ மோட்டார் காப் கன்சிடர் பண்ணலாம். பிஇமே ஒரு நல்ல பிஇல இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கன்சிடர். ஸ்டாக் டு ஸ்டே காஷியஸ். ஸோ ஸ்டாக் டு ஸ்டே காஷியஸ் பொறுத்த வரைக்கும் இண்டிகோ பக்கம் போக வேண்டாம். எல்என்டி கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணி பாருங்க, டிப்ல கன்சிடர் பண்ணுங்க. எஃப்எம்சிஜி எப்படி ரெக்கவர் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு நம்ம உள்ள என்ட்ரு ஆகிறது பெட்டரா இருக்கும். ஓவரால் நாளைக்கான மார்க்கெட்டுமே கொஞ்சம் நெகட்டிவா வர்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. அப்படி இல்லைன்னா கூட பாசிட்டிவா இருந்தா கூட ரொம்ப பாசிட்டிவா போகுங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இல்லை. பாகிஸ்தான் இந்தியாக்கான எஸ்கலேஷன்ஸ் எப்படி போகுதுங்கிறத பொறுத்து தான் நாளைக்கான மார்க்கெட் போகிற நியூஸ் இருக்கு. ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி மார்க்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.